ஃபைனல் பார்ட் ஆஃப் செட் அபார்ட் லைஃப் சீரீஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 4. நம்மளோட ஃபவுண்டேஷனல் வேர்ஸ் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். Matthew 7:24 and 25. Therefore whoever hears these sayings of mine and does them, I will liken him to a wise man who built his house on the rock. And the rain descended, the flood came, and the winds blew and bet on that house, and it did not fall, for it was founded on the rock. So இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் வந்து இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு போதித்திருக்கிறார். அதனால நம்ம வந்து அந்த கேட்டது மாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து ஞானமாக அதன்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கான சர்மன் வந்து இந்த வேர்ஸ், இந்த சாப்டரை வைத்து தான் இருக்க போகுது. Matthew 7 பேஸ் பண்ணி தான் இந்த சர்மன் ஃபுல்லாகவே இருக்க போகிறது. இந்த சாப்டரில் மொத்தம் 29 வேர்சஸ் இருக்குது. நான் வந்து அதை 8 சப் டாபிக்ஸாக பிரிச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 வேர்சஸ் அதை பார்த்தோம்னா ஜட்ஜ் தெம் நாட் அப்படின்ற டாபிக்ல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஸோ ஏசு கிறிஸ்துவானவர் அதிகமாக பேசின, அதாவது பைபிளில் அப்படியே சாப்டர் பை சாப்டர் ரெட் லெட்டர்ஸாக ஏசு கிறிஸ்துவின் வார்த்தை ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா அது இந்த சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம் தான். அதில் கடைசி சாப்டர் இது. அதில் முதல் 5 வசனங்களே ஆண்டவர் வந்து நம்மளை பார்க்காம மற்றவர்களை நம்ம குற்றம் தீர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம மற்றவர்களை எப்படி குற்றம் தீர்க்கிறோமோ அதே போல தான் நம்மளோட தீர்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். அப்போ இந்த மாதிரி செய்தால் அது வந்து நம்மளும் மாயக்காரர்களை போலவே இருக்கிறதா நம்மளை வந்து கன்சிடர் பண்ணிடுவார். அதனால நம்ம இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸோ இதில் இருந்து நம்ம வந்து இன்சைட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த குற்றப்படுத்துகிறது, அந்த நியாயம் தீர்க்கிறது, யாரை ஒருத்தவங்களை பார்த்தாலும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்போம். ஒன்று அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கை வைத்தோ, அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய நடை, இதெல்லாம் வைத்து நம்ம வந்து ஒருத்தவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால் அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஆனால் அது வந்து நம்ம டிசர்ன்மெண்ட் இல்லாமலும் நம்ம வந்து மாட்டிக்கக்கூடாது. யார் எப்படின்றத நம்ம பகுத்தறியவும் வேணும். இன்ஃபேக்ட் ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட்டில் ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் ஆஃப் டிசர்ன்மெண்ட் தான். அப்போ அந்த டிசர்னிங் ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் அதை வந்து ஹிப்போக்ரிட்டிக்கல் காண்டம்னேஷன் நம்ம செய்திடக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் வந்து இந்த பகுதியிலேருந்து நமக்கு விளக்குறார். அதே போல் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பிஃபோர் கிரிட்டிசிசம். மற்றவங்களை நம்ம குறை பேசுவதற்கோ அவங்கள இப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அப்படின்றத நம்ம என்றைக்குமே அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் இந்த பகுதியிலேருந்து சொல்கிறாரு. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ப்ரொடெக்ட் த ஹோலி. Matthew 7:6 நம்ம பார்க்குறோம், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். ஸோ இந்த வார்த்தை, இந்த ஒரு வசனத்தை பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். நாய், பன்னி அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் முக்கியமாக இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பரிசுத்தமானதை அதில் வந்து போட்டுறாதீங்க அப்படின்னா ஆண்டவரோட வார்த்தையும் அதில் மீன் ஆகுது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வசனமே இருக்குது. Proverbs 26:11 as a dog returns to his own vomit, so a fool repeats his folly.
நாய் என்ன பண்ணும், அதோட வாமிட்டே அதை சாப்பிடும். அது வந்து க்ளீனாக அதுக்கு இது பண்ணிக்க தெரியாது. அதே மாதிரி தான் பன்னியும் எடுத்துக்கிட்டா, நம்ம என்னதான் சாக்கடையிலேருந்து தூக்கிட்டு வந்து அதை நல்லா சோப்பு போட்டு குளிப்பாட்டினாலும் அது மறுபடியும் என்ன பண்ணும், அதே சாக்கடைக்குள்ளே தான் போய் மாட்டும். இதே போல தான் மூடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நீதிமொழிகளில் தன்னைத்தானே, அதாவது அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் தன்னைத்தானே நான் பெரிய ஞானவான்னு நினச்சிக்கிட்டா அவனை விட மூடன் பெட்டருன்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாக இருந்தாலுமே நம்ம வந்து பரிசுத்தமானதை அவங்களுக்கு போடுறதுக்கு, அது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்றத தான் ஆண்டவர் மீன் பண்ணுறாரு. ஸோ இதிலேருந்து இன்சைட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், ப்ரொடெக்டிங் சேக்ரெட் ட்ரூத் ஃப்ரம் தோஸ் ஹூ வுட் trample it, discerning when and to whom to share the spiritual truths. அதே நேரத்தில் விஸ்டம் இன் இவாஞ்சலிசம் அண்ட் டிசைபிள்ஷிப், அந்த காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக ஞானமாய் நடந்து கொள்ள வேணும் அப்படின்றதையும் ஆண்டவர் நமக்கு இன்சஸ் பண்ணுறார். அடுத்ததாக பார்த்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான வெர்சஸ் Matthew 7:7-11, ஆஸ்க், சீக், நாக். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஸோ ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக அதை வந்து நம்மளுக்கு சொல்லி தராரு. முதல்ல கேட்கணும், தட்டணும், தேடணும். இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு நிச்சயமாக அது எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கிது. கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க, தேடினா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க, தட்டினா உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்றத ரொம்ப ஃபர்மாக ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. டவுட்டே கிடையாது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோன்னா அதை நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அதை வந்து நம்ம பர்சன் மேன் கைண்டுக்கே அதை ரிலேட் பண்ணி சொல்கிறாரு. நம்ம பிள்ளை நல்ல விஷயத்த ஒன்று கேட்கும்போது அதுக்கு தீமையானதை நம்ம கொடுப்போமா? அப்படி நம்ம நிச்சயமாக செய்ய மாட்டோம்ல. அதே போல தான் பரமபிதாவுமே இருக்காரு. அதாவது நம்ம இந்த மனிதர்கள் கூட பொல்லாதவர்களாக இருக்கிறோம், ஆனால் நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும் அப்படின்னு தெரியும் பொழுது பரமபிதாவுக்கு நம்ம வேண்டிக் கொள்ளுகிறவைகளை எவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு தரணும், அது எவ்வளோ நன்மையானதாக தரணும் அப்படின்றது வந்து நிச்சயமாக அவருக்கு தெரியும். அதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்றத ஆண்டவர் மீன் பண்ணி இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இருந்து இன்சைட்ஸ் எடுத்துக்கணும்னா, ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் ரெஸ்பான்சிவ்னஸ் டு பர்சிஸ்டன்ட் ப்ரேயர். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது அதுக்கு நிச்சயமாக பதில் தருகிறவராக இருக்கிறாரு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் த ஃபாதர்ஸ் குட் கிஃப்ட்ஸ், அவரோட பிள்ளைங்களை அவருக்கு பிளெஸ் பண்ணணுன்றது தான் ஆசை. நம்ம உலகத்திலேயே பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்றது தான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்போம். அப்படி நம்மளே நினைக்கும் பொழுது பரமபிதாக்கு அது எவ்வளோ நல்லா செய்யணுன்றது தெரியும். அதே நேரத்தில் இந்த பகுதி வந்து ப்ரேயரில் நம்மளுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் நம்ம செய்வார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு ப்ரேயர் மேலே அப்படின்றதையும் ஆண்டவர் வந்து இங்கே சொல்லி தர்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாவது பார்த்தா த கோல்டன் ரூல். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட நம்ம இதை குறித்து டீட்டெயிலாக படித்தோம், லா அண்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. Matthew 7:12, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வேர்ஸே வந்து இட்ஸ் அ சம்மரி ஆஃப் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் அதர்ஸ் அண்ட் லவ் ஃபார் நெய்பர் இன் ஆக்ஷன். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற கட்டளை அதான், உன்னை போல் பிறனை நேசி அப்படின்றது தான். அதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்களை நான் எப்படி என்னைய ஒருத்தங்க ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதே போல் நம்ம மற்றவர்களை ட்ரீட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் சரியான ஒரு அணுகுமுறை அப்படின்றத இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, Matthew 7:13-14 பார்க்குறோம், என்டர் த நாரோ கேட். ஸோ என்டர் த நாரோ கேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு சாய்ஸ். நம்மளுக்கு நம்ம முன்னாடி ஆண்டவர் கொடுக்குற ஒரு சாய்ஸ். இந்த உலகத்தில் நம்மளுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம நன்மையானதை ஆண்டவருடைய காரியங்கள்னு நம்ம
தெரிந்து அதை நம்ம பிடிச்சிட்டு போகலாம். அப்படி இல்லையா நம்ம தீமையானதை பற்றி கொண்டு நம்ம போக முடியும். இந்த 2 சாய்ஸஸ் நம்மளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பகுதிகளில் சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். அந்த பாதை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இடுக்கமாக தான் அது இருக்கும், நெருக்கமாக தான் இருக்கும், ஆனால் அதன் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. ஏன்னா கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள்னு சொல்றாரு. லாஸ்ட்ல சொல்றத பாருங்க, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்பனா அப்படி ஒரு வாசல் இருக்கு, அந்த வழியா நம்ம பிரவேசிக்கணும், ஆனா அதை கண்டுபிடிக்கணும் முதல்ல. இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு வேலை ஸ்தலத்துல நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம், ஆனா ஒரு ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம்ல இப்போ நம்ம பொய் சொன்னா நம்ம தப்பிச்சிரோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையை சொல்லி நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு இருந்தால் உடனே மனுஷிகமாக நம்மளுக்கு என்ன தோணும், இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, இந்த பொய் சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க அது உண்மையை சொல்லி நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, இல்லை இந்த வேலையே போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உண்மையாக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் அந்த சாய்ஸை மேக் பண்ணி அதை கண்டுபிடிச்சி ஜீவனுக்கு போகிற வாசல் என்னது அப்படின்னு நம்ம ஆண்டவரோட வார்த்தையை கொண்டு பகுத்தறிந்து அதில் நம்ம நிலை நிற்போமானால் நிச்சயமாக நம்ம ஜீவ வழியில் இருக்கிறோம், ஜீவனுக்கு போகிற வாசலில் நம்ம பிரவேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம இடுக்கமான வாசலை நம்ம கண்டுபிடிச்சி அதன் வழியாய் நம்ம போகணும், உட்பிரவேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே இந்த உலகத்தில் 2 parts 2 destinies இருக்குது. ஆனால் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் the call to intentional discipline discipleship இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதே நேரத்தில் இட் இஸ் ஆல்சோ த காஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங் கிரைஸ்ட். ஆண்டவர் அப்புறம் பின்பற்றுறோன்னு சொல்லும்பொழுது அந்த பாதை நிச்சயமாக இடுக்கமாக தான் இருக்கும், நெருக்கமாக தான் இருக்கும். ஆனால் அதன் வழியாக நம்ம உட்பிரவேசிக்கும் பொழுது மகிமையான ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அடுத்தது பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மத்தேயு 7:15-20 வசனங்களுக்குள்ளாக நமக்கு போதித்து உணர்த்துகிறார். இது ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா கடைசி காலத்துல கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் எழும்புவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பைபிள் சொல்லுது. அப்ப ஆண்டவர் இந்த சத்தியத்தை நம்ம அதிகமாக அறிந்து கொள்ளணும். நம்ம அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஸோ இப்படிப்பட்டவங்களாக தான் கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்க போகிறாங்க. அவங்க வெளிப்புறமாக பார்க்கும்பொழுது நம்மளால் நிச்சயமாக அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி தான் ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் கூட எழும்ப வாய்ப்புகள் அநேகமாக இருக்கிறது. அதனால நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். எப்படி நம்ம அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஒரே வழி சொல்கிறாரு, அவங்களோட கனியினாலே நீங்கள் அவங்கள அறிவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஸோ இதுதான் ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள போதகர்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியாக நமக்கு ஆண்டவர் சொல்லி தராரு. அவர்களுடைய கனிகள்னால நம்ம அறிவோம் அப்படின்ட்டு. அவங்களோட கனிகளை
அதனால நம்ம அறியறதுனா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அவங்கள சும்மா ஒரு சண்டே சர்வீஸ்லையோ இல்லைன்னா ஒரு ப்ரேயர் மீட்டிங்லேயோ பார்த்துட்டு நான் அவங்க கனிகளை எப்படி நான் வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுலேயும் இன்னும் நமக்கு ஆழமான வெளிப்பாடு தேவைப்படலாம். அதற்கு ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். உபாகமம் 13வது அதிகாரம் 1-4 வரைக்குமே பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து எப்படி தீர்க்கதரிசிகள் நம்மளை டைரக்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களா இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. ஸோ ஒரு இந்த காலமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த காலம்னு சொல்ல முடியாது, இப்போ நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்க்குற காலமே இப்படி தான் இருக்குது. ஒருத்தங்க ப்ராஃபஸி சொல்லிட்டாங்களோ இல்லைன்னா ஒரு நல்லா இருக்கு அவங்க மெசேஜஸ் அந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து அதிகமாக அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களா மாறுகிறோமோ அப்படின்ற காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை பார்த்தோன்னா அதாவது இதில் டைரக்டாக இருக்குது. நீங்கள் வந்து கர்த்தரை தவிர வேறு யாரையாச்சும் சேவிக்கும்படியாக அவங்க வந்து அடையாளமே பண்ணாலும் சரி, ஆனால் அவங்க சொல்கிறத கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம அதே நேரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளில் கனிகளினால அறியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதை ரிலேட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த கடைசி காலத்தில் அவங்க வந்து எதை டைரக்ட் பண்ணி எதை குறிப்பாக நம்மளை எந்த நோக்கத்தை கொண்டு அவங்களோட வார்த்தைகளும் அவங்களுடைய ஆக்ஷன்ஸும் நம்மளை கொண்டு போகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆண்டவர் வந்து ப்ராஃபஸிஸை டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கிறாரு, அதில் தப்பு கிடையாது. அப்படின்றப்போ ஒரு ப்ராஃபஸியோ ஒரு வேர்டோ வருது அப்படின்னு சொன்னால் இதை வந்து என்னைய ஆண்டவருக்கு நேராக திருப்புதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் அந்த நபர் மேலேயோ இல்லைன்னா அந்த நபர் செய்கிற ஒரு காரியத்தின் மேலேயோ ஒரு ஐடல் வர்ஷிப் மாதிரி வேற ஒரு விதத்துலேயோ என்னைய திருப்புது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வார்த்தைகள் முழுக்க நம்ம ஆண்டவரை பற்றி இருக்கும்படியாய் செய்கிறது, அதில் நம்மளை ஆண்டவருக்கு நேராக நம்மளை நடத்துது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை அந்த காரியத்தில் பற்றி கொள்ளலாம், அந்த ப்ராஃபஸியை உண்மை என்று நம்ம நம்பலாம். ஆனால் மற்றபடி நம்ம வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த உபாகமம் 13:4 தான் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராஃபஸி எந்த வேர்ட் ஆஃப் காடுனாலும் இது அப்ளை ஆகுதான்றது தான் பார்க்கணும். நானும் தேவனும் இன்னைக்கு வந்து நம்ம நிறைய மினிஸ்ட்ரிஸ் பண்ணுவோம், ஆனால் ஆண்டவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்மளே அதில் லேக் ஆகும் பொழுது மற்றவர்கள் அதில் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. ஊழியக்காரர்கள் இந்த காலத்தில் எழும்புகிற ஊழியக்காரர்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரோட இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் அப்பப்போ நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுறாரு. அவர் தனியாக போய் பிதாவோட அவர் அத்தனை மணி நேரம் செலவழிக்கிறாரு அப்படின்றது அதெல்லாமே நம்ம பார்க்குறோம், அதை வந்து பைபிளில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வித் காட் அந்த வார்த்தைகள் அவர் பிதாவினிடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தையினாலையும் அந்த வல்லமையினாலையும் அந்த மினிஸ்டர் ஆஃப் காட் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை வேற ஏதாச்சும் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம கண்டு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுமே பர்சனலாக வந்து இந்த லாஸ்ட் டேஸில் மேக்ஸிமம் ரேதர் தேன் அவுட்வர்ட் சோர்சஸ் நம்ம டைரெக்டாக ஆண்டவரோட உட்காந்து அவரோட நேரம் செலவழித்து அவரோட வார்த்தையில் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரையே பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரே சேவித்து அவரையே பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப நம்ம வந்து ஹார்ட்டில் வச்சுக்கணும். நம்ம அதை வந்து பின்பற்ற நம்ம நினைக்கிறோம். ஏன்னா
இது வழியாக காட் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். இந்த 3வது வசனத்தில் சொன்னது போல் நம்ம வந்து அவர் மேலே உண்மையான ஃபுல் ஹார்ட்டோட ஆத்மாவோட அன்பு கூறுறோமா இல்லையான்றத நம்மளை தேவன் சோதித்தறிகிற காரியமாக கூட இது மாறிடும். அதனால நம்ம இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. ஸோ இதில் இருந்து இன்சைட்ஸ் பார்த்தோம்னா, டிசர்னிங் பை தேர் ஃப்ரூட், ஆக்ஷன்ஸ் ரிவீல் கேரக்டர், அ வார்னிங் அகேன்ஸ்ட் டிசெப்டிவ் டீச்சிங்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் டாக்ட்ரின் அண்ட் காட்லி லிவிங். So we have to be beware and aware of the false prophets in the last days. அப்புறம் பார்த்தோன்னா கேட்வே டு ஹெவன், மேத்யூ 7:21-23 இதை நம்ம பார்க்குறோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இதுவும் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் வேர்சஸ், வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். அந்த வேகம், அந்த தாகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் இந்த வர்சஸ் எனக்கு ரொம்பவே ஆண்டவர் ரொம்ப ஹார்ட்டில் உறுத்தி பேசினார். ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும், ஆண்டவருக்காக நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நம்ம யோசிக்கிறோம், அநேக ட்ரையல்ஸ் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே இதை தான் ஆண்டவர் என்னை செய்யணும்னு சித்தம் கொண்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து செய்கிறோமா அப்படின்றது தெரியல. அது வந்து நம்ம நிதானித்து நம்ம வந்து ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டறிந்து அதன்படி செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார். ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்குது, காலம் நமக்கு இல்லை. அப்படின்றப்போ rather than doing everything for God, அவர் என்ன செய்யணும் அப்படின்னு அதை தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறது நம்ம ஞானமாக ஒரு உண்மையாகவே வேறு பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏசு கிறிஸ்து அன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனாக அந்த இடத்துல வந்து மக்களுக்கு பிரசங்கித்தார். ஆனால் அந்த இடத்துல பாருங்க, இந்த விஷயத்த நம்ம இந்த உண்மையை அவர் பீப்புளுக்கு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி. ஸோ அங்கே அவர் வந்து தன்னை அங்கே சன் ஆஃப் காடா, அவர் காட் ஹிம்செல்ஃபாக அங்கே வந்து வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அவரே கர்த்தராய் அந்த இடத்துல வெளிப்படுகிறத நம்ம பார்க்குறோம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என் பேரில் அற்புதம் பண்ணேன் அதிசயம் பண்ணேன்லாம் சொன்னாங்கன்னா எனக்கு அவங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இடத்துல அவரே கர்த்தராய் வெளிப்படுகிறத நம்மளால் உணர முடிகிறது. ஸோ அப்படி அந்த தேவனுடைய வார்த்தை இதை நம்ம யோசிக்கணும். நான் ஆண்டவர் இதை நான் செய்யணும்னு சொல்லி சித்தம் கொண்டிருக்கிறாரா, அதை நான் செய்யணும். ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னன்னு வெளிப்படுத்துங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு டைம் இல்லை அப்படின்றப்போ, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்றப்போ இதை தெரிந்து பரலோக பிதாவின் சித்தம் அறிந்து நம்ம செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இதுலேருந்து படிக்கிற இன்சைட்ஸ் வந்து இதெல்லாம் தான். ப்ரொஃபஸிங் ஃபேத் வர்சஸ் பொசஸிங் ஜென்யூன் ஒபீடியன்ஸ், த டேஞ்சர் ஆஃப் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி வித்தவுட் ட்ரூ ரிலேஷன்ஷிப், ஜீசஸ் டெக்ளரேஷன் ஐ நெவர் நியூ யூ. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் ஒரு நாள் வந்து எனக்கு உன்னை தெரியாது அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ மோசமான ஒரு, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அதை விட ஒரு இப்போ வந்து பெத்த பிள்ளை வந்து எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துலேயே நம்ம தாங்குவோமா? உலக ரிலேஷன்ஷிப்லேயே தாங்க முடியாது. அப்படின்றப்ப நம்மளை படைத்த தேவன், நம்மளை நல்லா தெரிந்த தேவன், ஆனால் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையின் அமைப்பினால தீமையாக நம்ம வாழ்ந்தோன்னா எனக்கு ஒன்று தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை விட ஒரு வேதனையான ஒரு காரியம் இல்லைல்ல. அதனால நம்ம
ரொம்ப ஜாக்கிரதையாக பரலோக பிதாவின் சித்தம் அறிந்து வாழ வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஸோ கடைசியாக நம்ம வந்து நம்மளோட ஃபவுண்டேஷனுக்கே வருகிறோம். Matthew 7:24-29. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போதும் அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஸோ நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இந்த உலகத்தில் இருக்கிறோம், உண்மையாகவே ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு புத்தியுள்ள மனுஷனாக நம்ம இருக்கிறோமா, இல்லைன்னா புத்தி இல்லாத மனுஷனா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத வந்து நம்ம ஆண்டவரோட வார்த்தையின் கேட்டு அதன்படி செய்கிறதுல நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அது வந்து எவ்ரி மொமெண்ட் நம்ம அதை கவுண்ட் பண்ணிருக்கணும். ஆண்டவரோட வார்த்தையின்படி நான் செய்கிறேனா இல்லை கேட்டுட்டு அப்படியே விட்டுடுறேனா அப்படின்றதுல நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ ஹியரிங் அண்ட் டூயிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அ ஸ்டேபிள் லைஃப். நம்ம வந்து ஒரு உண்மையாகவே ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னதை கேட்டு அதன்படி செய்யணும். ஸ்டார்ம்ஸ் ஆஃப் லைஃப் வந்து டெஸ்டிங் ஆஃப் ஃபவுண்டேஷனாக கூட இருக்கும். நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே நான் பலப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சோதனை வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு நம்ம டயர்டாகி இருக்கோமா, ஏன்னா அவர் கேட்குறவனும் பெற்றுக்கொள்வான்னு ஆண்டவர் வார்த்தை சொல்லியிருக்கிறார். அப்படின்றப்ப அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறதா, இல்லைன்னா நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமா, நம்ம ஃபவுண்டேஷனை டெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளால் நிற்க முடியுதா, இல்லை விழுறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அப்படி விழுந்துட்டு இருக்கோன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவருடைய வார்த்தையில் நம்ம சரியாகி நம்ம அதன்படி செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது வந்து த கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ் வர்சஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைனலாக ஆண்டவர் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சும் அவர் வந்து, அதாவது இது வந்து பீப்புளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இந்த வசனம் நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தைகள் அவர் சொல்லி முடிக்கும் பொழுது வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஸோ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மலை பிரசங்கத்தில் அவர் போதிக்கும் பொழுது அதிகாரமுடையவராய் அவர் வந்து போதித்திருக்கிறார். இதை வந்து மக்கள் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அவங்க மேபி அவரை ஃபாரிசீஸோட கம்பேர் பண்ணி அவங்க அப்படி நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது உண்மையாகவே இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து ரொம்ப அதிகாரத்தோட அத்தாரிட்டேட்டிவாக நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படின்றப்ப இதில் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியணும். இந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்திருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கை இந்த செட் அப்பார்ட் லைஃப் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் அதை அவ்வளோ பயபக்தியோடு இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை நம்ம எடுத்து நம்ம வந்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு, அதாவது நம்மளுக்கு அதில் பெயின் வருதா, கெயின் இருக்கா, லாஸா அப்படின்ற கணக்கெல்லாம் எந்த விதத்துலையும் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அதை அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த Matthew 5, 6, 7 முக்கியமாக என்னென்ன காரியங்கள் நம்ம அதை ஃபுல்லாகவே நம்ம படிச்சிருக்கோம். அதை எல்லாவற்றையும் நம்ம வந்து திரும்பி கூட நம்ம ரிவைஸ் பண்ணி அதை தியானித்து அதன்படி அந்த அதிகாரமுள்ள வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா டைம் இஸ் ஷார்ட், நம்மளுக்கு டைம் இல்லை, டேஸ் ஆர் கோயிங் டு பி ஈவில். நம்ம அதனால நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அதை நம்ம வந்து இருதயத்தில் வாஞ்சையாய் வைத்து நம்ம ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கை வைத்திருக்கிறாரோ. அந்த ரேஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஸ் இருக்குது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவே ஃபோக்கஸ் பண்ணி இந்த பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது.